காராமணி நல்லா 3 to 4 hours ஊற வச்சுட்டேன். அது எப்படி உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண பாருங்களேன், என்ன போண்டான்னு கண்டுபிடிச்சிருந்தேன்ல, காராமணி போண்டா தான். நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அப்புறம் அரைச்சிட்டு வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், காராமணியை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. சால்ட் நல்லா காயப்படிப்பாங்க. இப்போ பாருங்கள், காராமணி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு இடி ஊற்றிட்டேன். ஸோ அதில் உள்ள தூள் தான் கிடக்குது. இப்போ நம்ம அடுத்து எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், எப்படி சூப்பரான கிறிஸ்பியான மொறு காராமணி போண்டா சூப்பராக இருக்குது. பாருங்கள், காராமணி போண்டா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க.